இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், பயப்படுகிற சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்குமோ, என்ன செய்ய போகிறோமோ தெரியவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதனால தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, நீ கலங்குகிற காரியத்திலே நான் அற்புதம் செய்ய போகிறேன். நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ அந்த காரியத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே அற்புதம் நடைபெறப் போகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக, அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயோ அத்தனை காரியங்களும் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது. எந்த காரியத்திலே நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே பெரிய காரியங்களை தேவன் செயல்படுத்த போகிறார். அந்த காரியத்திலே நீ மகிழ்ந்து கலிகூறும்படியான காரியங்களை செய்து ஆண்டவர் இந்த நாளில் உன்னை மகிழ்ச்சியாக்க போகிறார். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் நீ சோர்ந்து போயிருக்கலாம், வேதனைப்பட்டு துக்கித்து கொண்டு இருக்கலாம். அத்தனை காரியங்களிலும் தேவன் இன்றைக்கு உனக்கு பெரிய காரியங்களை செய்து அற்புதத்தை செய்து வழி நடத்த போகிறார். வழியோரமாக இருந்த ஒரு மனுஷன்தான் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் மகிழ்ந்து கலிகூறும்படியான காரியம் அங்கே நடந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நாமம் இருக்குது, அந்த நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் இல்லையா? ஆண்டவர் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே, நீ முடங்கி கிடந்தாலும், நீ படுத்து கிடந்தாலும், என்னால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி சோர்ந்து கிடந்தாலும் உன்னை எழுப்பி நிறுத்தி அதிசயங்களை செய்து பெரிய காரியங்கள் வழியாக உன்னை வழி நடத்துகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவர்கள் பயப்படுகிற காரியம் எதுவும் சம்பவிக்காது என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே பெரிய காரியங்களை, அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்படுத்த போகிறார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த பாதை வழியாய் கடந்து செல்ல ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி அதிசயங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.